வாழ்தலுக்கும் வசித்தலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, விலங்குகள் மனமே வசிச்சிட்ருக்கு. அதோட வாழ்க்கை என்னென்னா சாப்பிட்றது, அதோட தேவையை பூர்த்தி பண்ணிது மட்டும்தான். ஆக்சுவலி நாமளும் அந்த ஸ்டேஜில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். வாழ்க்கை அப்படின்ற பேரில் நமக்கான தேவைகளையும் உணர்வுகளையும் பூர்த்தி செய்கிறது தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றே ஒன்று, கான்சியஸ்னஸ். அதான் அந்த தன்னை உணரும் அறிவு அப்படின்றது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. அது ஐந்தறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு இல்லை. அப்படின்ற பட்சத்தில் ஆன்ம ரீதியாக சொல்கிற விஷயம் என்ன? நாமளும் இங்கே வழிப்போக்கன் தான் அப்படின்றது தான். நாமளும் இங்கே கொஞ்ச காலம் வசிச்சுட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை நாம் நிறைவேற்றுறதுக்காக தான் இங்கே பிறப்பெடுத்திருக்கோம். அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கான ஒரு வேலைகளை பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ மனிதன் என்ன பண்ணணும்? வசிக்கணுமா வாழணுமா? நாங்கள் இங்கே வசிக்க தான் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலையோட மன நிறைவோடு வாழணும். இப்படி நாம் செய்கிற விஷயத்த எல்லாத்தையுமே மன நிறைவோடு சொல்லணும். எந்த குறையும் இல்லாமல் நன்றி உணர்வோட, பாசிட்டிவிட்டியோட, இறை அப்படின்ற ஒரு முழுமையான சிந்தனையோட நம்ம வேலையை பார்க்கணும்.